தனியாகவே இருந்து வெறுத்து போச்சுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ. லோன்லினஸ்ங்கிறது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் தனிமையாக ஃபீல் பண்ணுறது. சாலிட்யூட்னா நம்மளோட நிம்மதிக்காக நம்மளே விரும்பி தனிமையில் இருக்குது. நம்ம பார்க்குற முக்கால்வாசி படம், வெப் சீரீஸ்லலாம் ஒரு பையனோ பொண்ணோ வாழ்க்கையே வெறுத்து போய் தனிமையில் இருப்பாங்க. அவங்க லைஃப்பை அழகாக மாற்றுற மாதிரி ஒரு பர்சன் என்டர் ஆவாங்க. நம்மளும் அந்த மூவியில் வர ஹீரோவாக நம்மளை இமேஜின் பண்ணிக்கிட்டு படத்தை பார்ப்போம். ரியல் லைஃப்லையும் ஏதாவது கஷ்டம் வரும்போது இல்லாத ஒரு பர்சனை இமேஜின் பண்ணிக்கிட்டு அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி எந்த ஒரு பர்சனும் வராதப்போ தான் நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம். நம்ம லைஃப்பை நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். தனியாக இருக்கும்போது தான் யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் கரெக்டாக டெசிஷன் எடுப்போம். செல்ஃப் லவ்ங்கிறது நம்ம அப்பியரன்ஸை லவ் பண்ணுறது கிடையாது. நம்மளோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், டார்க் சைட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரூ கேரக்டரை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் உண்மையான செல்ஃப் லவ். நம்ம டார்க் சைடை ஹைட் பண்ணிக்கிட்டு மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு வாழ்ந்தால் நம்ம ட்ரூ செல்ஃபை இழந்துடுவோம். எப்போ நம்மளோட ட்ரூ செல்ஃபை இழக்கிறோமோ அங்கே தான் லோன்லினஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம யாரு கூட தனியாக இருக்கோமோ அந்த பர்சன் நமக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் நம்ம தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மாட்டோம். நான்ஸ்டாப்பாக 2 மணி நேரம் சாப்பிட்டுட்டு 10 கிலோமீட்டர் ஓடுன்னு சொன்னால் உங்களால் பண்ண முடியுமா? உங்கள் பிரெயினும் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்குது. டெய்லி பல மணி நேரம் தேவையில்லாத கண்டென்ட்டை சோஷியல் மீடியாவில் கன்சியூம் பண்ணிவிட்டு திடீர்னு புக்கை ஓப்பன் பண்ணி படின்னு சொன்னால் பிரெயினால் எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும்? எந்த அளவு கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறோமோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் அந்த அளவு டைம் கொடுக்கணும். ரீஸ்டார்ட் யுவர் பிரெயின். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் சைலண்ட்டாக தனியாக உட்காந்து லிசன் டு யுவர் தாட்ஸ் அண்ட் அவாய்ட் கன்சியூமிங் லோ குவாலிட்டி கண்டென்ட். தனியாக இருக்கும்போது தான் க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும். அப்போ தான் நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் வரும். அதனால் தனிமையை ரொம்ப பெரிய கஷ்டமாக நினைக்காம அந்த டைமில் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உலகத்துக்கு வரும்போது தனியாக தான் வந்தோம், உலகத்தை விட்டு போகும்போதும் தனியாக தான் போக போகிறோம். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் நம்ம மீட் பண்ணுற எல்லாரும் ஒரு பாயிண்டில் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அட் லாஸ்ட் இட்ஸ் ஒன்லி யூ.